வினின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. இதன் விளக்கம் என்னவென்றால், உரிய காலத்தே மழை பெய்யாது பொய்க்குமானால் கடல் சூழ்ந்த இப்பெரு உலகத்தில் வாழும் உயிர்களே பசிவருத்தும். சமய நல்லோர் ரோட்டோரமா பைக்கை நிறுத்திட்டு சுந்தர் போனே பார்த்து கொண்டிருந்தான். ஏற்கனவே ஆனந்துக்கு போன் பண்ணி வரச் சொல்லிட்டுத்தான் காத்து கொண்டிருந்தான். கொஞ்ச நேரத்தில் ஆனந்த் வந்தான். என்னடா திடீர்னு வர சொல்லிட்ட, ஏதும் பிரச்சனையா என்றான். இல்லடா, திருச்சியில் இருந்து சுப்பையா மாமா வந்திருந்தார். எனக்கும் மீனாவுக்கு கல்யாணம் முடிக்கணும் சொல்லிவிட்டார். இது எங்க 2 பேருடைய ஆசைப்படி ஏற்கனவே 2 குடும்பமும் முடிவு செய்த விஷயம்தான். ஆனால் என்று இழுத்தான் சுந்தர். அதற்கு ஆனந்த், என்னடா ஆனால், மை அட்வான்ஸ் விஷஸ்டா என்றான் சந்தோஷத்தில். இல்லடா, இப்ப என் நிலைமைதான் உனக்கு தெரியும் இல்ல என்றான் சுந்தர். அதற்கு ஆனந்த், இப்ப என்ன சொல்ல போற? கோழி பண்ணை வயிற்று நோய் வந்து எல்லா கோழிகளும் இறந்துடுச்சு, வியாபாரத்தில் நஷ்டம் வந்துடுச்சு, அதானே? ஹே பிளீஸ்டா, அதிலிருந்து வெளியில் வா என்றான். இல்லடா, எல்லா கஸ்டமர்ஸ் வேற ஆள்கிட்ட போயிட்டாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப வேற திடீர்னு கல்யாணம் சொல்லுறாங்க, அதான் உன்னை பார்த்து பணம் வாங்கி வேற ஏதாவது பிசினஸ் பண்ணலாம் இருக்கேன். ஓகே, நோ ப்ராப்ளம். எவ்வளவு வேணும் என்றான் ஆனந்த். 1 லட்சம் வேணும்டா. சரி, நாளைக்கு டிரான்ஸ்பர் பண்ணுறேன். கல்யாண வேலையை சந்தோஷமாக கவனி, எனக்கு 2 வருஷம் கழிச்சு திருப்பி கொடுத்தால் போதும் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான். சுந்தரின் அப்பா செல்லையா, ஏண்டா மாமா பணம் தாரேன்னு சொல்லி இருக்காருல்ல என்றார். இல்லப்பா, நம்ம திருமண செலவுக்கு நம்ம கிட்ட பணம் இல்லைன்னு நல்லா இருக்காது. இவ்வளவு நாள் நாம உழைத்து அர்த்தம் இல்லையே என்று மனம் வருந்தி சொன்னான். சரி, வேறு தொழில் செய், ஆனால் அவசரப்பட வேண்டாம் என்றார் செல்லையா. சுந்தரின் அம்மா, செல்லையா மாமா 1 லட்சம் ரொக்கத்தே அடுத்த வாரம் பரிசம் போடும் போதே தட்டில் வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டுத்தான் போயிருக்கார். அவசரம் வேண்டாம்டா என்றார். மனதில் குழப்பம். அம்மா, யாராவது மாப்பிள்ளை என்ன வேலை செய்கிறார் என்றால் என்ன சொல்வது? இது சரிப்பட்டு வராதும்மா. இப்ப ஏதாவது பிசினஸ் பண்ணணும், எனக்கு புரிஞ்சுக்கோமா என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டான். மார்க்கெட்ல விசாரித்ததில் உணவுப் பொருள் வியாபாரம் செய்தால் உடனே லாபம் கிடைக்கும் என்று தெரிந்து கொண்டு, மார்க்கெட்ல வெங்காயம் டிமாண்ட் என்பதால் வெங்காயம் வியாபாரம் செய்வோம் என்று முடிவு செய்து 1 லோட் பெங்களூர் வெங்காயத்தை இறக்கி மதுரையில் விற்று முதல் வாரத்தில் 6000 லாபம் பார்த்தான். கொஞ்சம் நிம்மதி அடைந்தான். 2வது வாரத்தில் 9000 லாபம் கிடைத்தது. ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆனால் 3வது வாரத்தில் லோட் ஏற்றிட்டு வந்த லாரி மழை வெள்ளத்தில் மாட்டி கவுந்திருச்சு. எல்லா வெங்காயமும் தண்ணியில் போய்விட்டது. விஷயம் தெரிந்தவுடன் சுந்தர் கலங்கி போயிட்டான். 1 லட்சம் முதலீடும் போச்சு. மனம் நொந்து போய் கல்யாண வேலையை கூட சரியாக செய்ய முடியவில்லை. இரவில் தூக்கம் வரல. 1 லட்சம் ஒரே மாசத்தில் நஷ்டம். அவனால் தாங்க முடியல. தனியாக புலம்ப ஆரம்பிச்சிட்டான். எனக்கு தொழில் நடத்த தெரியவில்லையா, இல்ல தொழில் செய்ய ராசி இல்லையா, இல்லைன்னா எந்த தொழிலும் செய்யக்கூடாதா என்று அவனுக்குள்ளேயே கேட்டுக்கிட்டு இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் இருந்தான். செல்லையாவுக்கு சுந்தர் நிலைமை தெரிந்து அவனுக்கு ஆறுதல் கூறினார். தம்பி, காலம் எப்பவும் ஒரே போல இருக்காது, வருத்தப்படாத, பெரியவங்க சொல்றதை கேளு, கல்யாண வேலையை கவனி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே மீனாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நிம்மதியா இரு, சந்தோஷமா இரு, தயவு செய்து ஊரில் வேற மாதிரி எதுவும் பேசுற மாதிரி நடக்காத என்று கொஞ்சம் உரத்த குரலில் சொன்னார். நிலைமையை புரிஞ்சு கல்யாண வேலையை கவனித்தான். 2 குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாக கல்யாணத்தை நடத்தி எல்லா விருந்தும் முடிந்தது. ஆனால் சுந்தர் வெளியில் எல்லோரிடத்தில் சந்தோஷமாக இருந்தாலும் மனதில் பெரிய கவலையோடு இருந்தான். அடிக்கடி வெளியில் போய்விடுவான். யாராவது மாப்பிள்ளை என்ன செய்றாருன்னு கேட்டுருவாங்களோன்னு பயம். அதனால் காலையிலேயே கிளம்பி போயிட்டு இரவுதான் வீடு திரும்புறது. ஆனால் மீனா கிட்ட இதை காட்டிக்கிறதில்லை. மீனா அன்பானவள், அறிவானவள், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தவள், எதையும் யதார்த்தமாக அணுகுவாள். அதனால் எல்லாருக்கும் அவளை பிடிக்கும். சுந்தரோட பிரச்சனையை மீனாவால் புரிந்து கொள்ள முடிந்தது. எதையும் நீயே முதல்ல செய், நான் ராசி இல்லாதவன் என்று அடிக்கடி சொல்லறதை கவனித்தால் சுந்தர் நம்பிக்கை இல்லாமல், மன அமைதி இல்லாமல் இருப்பதை கவனித்து ஒரு சேஞ்ச்க்கு தனியா 2 பேரும் கொடைக்கானல் ட்ரிப் போயிட்டு வந்தாங்க. சுந்தர் கொடைக்கானலில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். திரும்பி வரப்ப மீனா நிறைய ரோஜா செடிகளை வாங்கிட்டு வந்தாள். ட்ரிப் போயிட்டு வந்த களைப்பில் சுந்தர் நல்லா தூங்கிக் கொண்டிருந்தான். அதிகாலையில் பெய்த மழையால்
ஜன்னல்ல பட்டு மழைத்துளி மீனாவின் முகத்தில் விழுந்துச்சு. அவளுக்கு தூக்கம் களைந்து எந்திரிச்சு ஜன்னலை சாத்துவோம் என்று ஜன்னலுக்கு பக்கத்தில் போனாள். ஆனால் வெளியிலிருந்த பழைய குண்டுபல்பு வெளிச்சத்தில் அதிகாலையில் தோட்டத்தில் பெய்கின்ற மழை அழகை பார்த்து அசந்து கொஞ்ச நேரம் ரசித்துவிட்டு மெதுவா சுந்தர் முகத்தை பார்த்து எப்படியாவது சுந்தரின் மனச மாத்தி தன்னம்பிக்கையை வரவச்சி ஒரு தொழில் செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற வைக்கணும். அதுதான் என் சுந்தருக்காக நான் வாழுற வாழ்க்கை என்று அவளுக்குள்ளே பேசிக்கிட்டு முகம் மலர்ந்து புன்னகைத்தாள். ஆனால் அத ஒரு பெரிய முதலீடு இல்லாமல் செய்யணும், யாருகிட்டையும் கடன் வாங்காமல் செய்யணும். எப்படி செய்யறது என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். கொஞ்சம் மலைச்சத்தம் அதிகமானது. கவனம் மெதுவா ஜன்னல் பக்கம் திரும்பியது. தோட்டத்தில் தண்ணி நிறைய ஓடிக்கொண்டிருந்தது. இந்த மழையை பாரேன், ஃப்ரீயா எவ்வளவு நீரை தருகிறது அப்படின்னு நினைக்கிறப்ப காற்று பலமாக அடித்து மீனாவின் முகத்தில் பெரிய சாரலாக விழுந்தது. சட்டுன்னு முகத்தை திருப்பினப்ப சுவத்தில் மாட்டிருந்த திருவள்ளுவரின் போட்டோ கண்ணில் பட்டது. மீனா திருவள்ளுவரின் போட்டோவை சிறிது நேரம் பார்த்து சந்தோஷத்தில் கண்கலங்கி இரு கைகளை கூப்பி வணங்கி எங்களுக்கு வாழ்க்கை பாதையை காட்டியதற்கு நன்றி என்று சொன்னாள். சரி, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் என்று மகிழ்ச்சியோடு பெட்டுக்கு திரும்பும் போது வாங்கிட்டு வந்த ரோஜா செடி காலில் பட்டது. அதை ஆசையா எடுத்து உன்கிட்ட இருந்துதான் தொடங்க போறேன் சொல்லிவிட்டு ரோஜா செடியை முத்தமிட்டார். காலையில் சுந்தர் எழுந்தவுடன் டீயை கொடுத்துட்டு எங்க எனக்கு ஒரு ஹெல்ப் என்று சொன்னாள். சொல்லப்பா, என்ன செய்யணும் என்றான் சுந்தர். இந்த ரோஜா செடிகளை நான் சொல்லுற இடத்தில் நட்ட வேண்டும் என்றாள். அதற்கு ஐயோ, நான் ஒரு துரதிர்ஷ்டசாலி, செடிகள் நல்லா வராது, ப்ளீஸ் என்றான். அதற்கு மீனா, நான் ஆசையா கேட்கிறேன், முடியாதுன்னு சொல்லுறீங்க என்றாள். சரி கொடு, உன் விருப்பம் என்று சொல்லி எல்லா செடியையும் நட்டி வச்சான். சுந்தருக்கு தெரியாமல் ஆன்லைனில் பூன் தொட்டிகளை ஆர்டர் போட்டு வாங்கி வைத்திருந்தால் ஒரு வாரம் கழித்து சுந்தரி தோட்டத்துக்கு கூட்டிட்டு போய் ரோஜா செடியை காட்டினாள். சுந்தர் ஆச்சரியத்தோடு பார்த்தான். எல்லா ரோஜா செடியும் கலர் கலரா ரொம்ப அழகாக பூத்திருந்தது. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க ரோஜா செடிகள்தான் என்றாள். உடனே மீனாவை தோளோடு அணைத்துக் கொண்டான். சரி, இப்ப என்ன செய்யறது என்றான். அதற்கு ஓடி போய் வாங்கி வைத்த பூந்தொட்டிகளை எடுத்து வந்து இதில் 5 செடியை எடுத்து வைங்க, மற்ற செடிகள் இருக்கட்டும். மதுரை ரோட்டில் என் ஃப்ரெண்ட் துர்கா டெய்லரின் ஷாப் வைத்திருக்கா, அவகிட்ட இதை எல்லாத்தையும் கொடுங்க, நான் சமைக்க போறேன், அத்தை அப்பவே கூப்பிட்டாங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டார். மீனாவும் துர்காவும் ஏற்கனவே பேசின மாதிரி கடைக்கு வெளியில் ரோஜா செடிகளை வைத்தாள். ஒரு செடிக்கு 100 ரூபாய் வீதம் 5 ரோஜா செடியும் 1 மணி நேரத்திற்குள் விட்டுவிட்டது. மறுநாள் சுந்தருக்கு போன் பண்ணி துர்கா கடைக்கு போய் அவள் 500 ரூபாய் கொடுப்பா, வரப்ப வாங்கிட்டு வந்துடுங்க என்றாள். சுந்தர் வீட்டுக்கு வந்ததும் மீனாவை சந்தோஷத்தில் கையோடு அணைத்துக் கொண்டான். சுந்தருக்கு மீனா என்ன செய்கிறாள் என்று புரிந்தது. இதாங்க இனி நம்ம பிசினஸ், இதுதான் இனி நம்ம வாழ்க்கை, ஜாலியாக 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டே இதை செய்து முன்னேறலாம் என்றாள். சுந்தர் சந்தோஷமாக தலையசைத்தான். முழு மனதோடு வேலை செய்தார்கள். 1 வருஷத்தில் நல்ல முன்னேற்றம். ஆனந்துக்கு இந்த விஷயம் தெரிந்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஒரு நாள் ஆனந்த் போன் பண்ணி, எங்க ஆபீஸில் ஒரு பெரிய 3 நாள் குளோபல் மீட்டிங் நடக்க போது, நிறைய வெளிநாட்டுக்காரங்க வாராங்க, அதனால் எங்க ஆபீஸில் கொஞ்சம் ஸ்டேஜ் டெக்கரேஷன், அப்புறம் பிளான்ட்ஸ், சேர்ஸ், டேபிள்ஸ் எல்லாம் அழகுக்காக வைக்க வேண்டும், அதுக்கு வெளியில் இருந்து தான் கொண்டு வாரோம், நீ ஒரு கொட்டேஷன் கொடு, நான் சொல்லுற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோ என்றான். அந்த பெரிய மீட்டிங் முடிந்து சுந்தருக்கு பேமெண்ட் செட்டில் ஆனது. ஆனால் எதிர்பார்க்காத ஒரு பெரிய லாபம், அதில் ஆனந்தோட கடனை செட்டில் ஆகிவிட்டது. சுந்தர் ஆனந்துக்கு நன்றி சொன்னான். சுந்தர் மீனாவை பார்த்து இந்த வெற்றி உன்னாலதான் என்று சந்தோஷமாக சொன்னான். அப்புறம் ரொம்ப நாள் கேட்கணும் நினைச்சேன், எப்படி இந்த தொழில் செய்யணும் தோணுச்சு என்றான். அதற்கு மீனா, நம்ம திருவள்ளுவர் பெருமானுக்கு தான் நன்றி சொல்லணும் என்றாள். ஒரு நாள் மழை பெய்யறப்ப திருக்குறளின் வான் சிறப்பு அதிகாரத்தின் 3வது குறளை எனக்கு சரியான நேரத்தில் ஞாபகப்படுத்திவிட்டார். அதில் மழை சரியான நேரத்தில் பெய்யவில்லை என்றார். இந்த உலகத்தை சுற்றி கடல் நீர் இருந்தும் மழை நீர் இல்லை என்றார். எந்த உயிரினத்தையும் தாவரத்தையும் காப்பாற்ற முடியாது. நீங்களும் சுயநலமற்ற அந்த மழை மாதிரித்தான். உங்களை நாங்கள் சரியான நேரத்தில் பயன்படுத்தவில்லை என்றாள். நாங்க எல்லோரும் கடல் மாதிரி சுற்றி இருந்தும் நம்ம குடும்பத்துக்கு சரியான எந்த முன்னேற்றமும் இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி மீண்டும் சுந்தரின் கையை தூக்கி தனது தோளில் மீது போட்டுக்கொண்டாள்.
சுந்தர் மீனாவை பெருமையாக பார்த்து சந்தோஷப்பட்டான். தொடர்ந்து பதிவுகளை பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.